சீ ஃபுட் கம்பெனி ஒன்று இருக்கு. இந்த பாருங்க, இங்க பாருங்க இவ்வளவு குப்பையா இருக்கிறது. இந்த யாழ் மாநகர சபை செய்யறது இதுதான் காக்கறிவு மீன் சந்தை. எவ்வளவு போட்டிக்குது பாருங்க. ஈஸ்வரியங்கள்லாம் ஏதோ செய்வாங்க, வழிபாடுன்னு தான் நினைக்கிறேன். சிவலிங்கம் எல்லாம் இருக்குது. வணக்கம் நண்பர்களே, நாங்க இப்ப சரியா எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா ஓட்டு மடத்துல நிக்கிறோம். பாருங்க, ஓட்டு மடம் ரோட்டாக போய், அதாவது ஓட்டு மடத்துக்கு அந்த சண்டிக்கு போய் கொண்டிருக்கோம். நீங்க நாங்க ஓட்டு மடத்தால புண்ணாலே என்ற இடத்துக்கு தான் போறோம். மாடெல்லாம் நிக்குது காலங்காத்தால. இப்ப சரியா பாத்தீங்கன்னா 8:46 கண்ணாடியில தான் தெரியுது. அதுதான் தான் இதுதான் என்னது காக்கதீவுக்கு போற ரோட். வேலை போனீங்க பாத்தீங்கன்னா காக்கதீவு குப்பை மாடு எல்லாம் வரும். இதுதான் ஓட்டு மட சந்தி. ஓட்டு மட சந்தி தாண்டி வந்துட்டோம் நண்பர்களே. இப்ப நாங்க சரியா காக்கதீவு இந்த இடத்துல நிறைய கடைகள் இருக்கு பாருங்க. எல்லாம் டேஞ்சர் எல்லாம் போட்டிருக்கு. ஏதோ சர்வீஸ் கடையெல்லாம் கிடக்குது. ஸோ இன்றைக்கான வீடியோ தான் பாத்தீங்கன்னா தகரங்கள், அந்த பழைய எலுமையான பெரிஞ்ச பழத்துக்கு சாமான் வாங்கிட்டு போவாங்க அந்த இடம் தான் நண்பர்களே. இந்த வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு, கொஞ்சம் கோச்சுக்காம பாருங்க. சுத்தி நான் உங்களுக்கு காட்டி கொண்டு போறேன். நாங்க இன்னைக்கு எங்க போறோம்டா கேர்னருக்கு தான் போறோம். இன்னும் கேர்னர் மற்றும் கேர்னர் சார்ந்த வீடியோக்கள் நிறைய வரும். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாங்க சரியா இப்ப காக்கதீவு கிட்ட வந்துட்டாங்க. இதெல்லாம் அந்த தகரங்கள் இருக்கிற கடைகள், உடுப்பு கடைகள் எல்லாம் இருக்கு. இங்கால எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மலிவா எடுக்கலாம். கோழி இறைச்சி கடையில் தான் போட்டிருக்கு. பழைய ஓட்டர் டேங்க்னு நினைக்கிறேன். பல சைட்ல இப்பவும் அந்த ஓட்டர் டேங்க் இருக்கான்னு எனக்கு சரியா தெரியல. ஸோ நாங்க இப்பதான் ரோட்டால போய் கொண்டிருக்கோம். ஐயோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க தண்ணி எல்லாம் தங்கி இருக்கு. நித்வா புயலால எல்லா இடமும் சரியா பாதிக்கப்பட்டது. அதுல இப்ப கேர்னரும் கொஞ்ச நாள் பாதிக்கப்பட்டது. அதான் நாங்க திரும்ப போய் இப்ப கேர்னர் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். கேர்னர் தான் நாங்க சொந்த இடம், அதனாலதான் பார்க்க போறோம். இங்க பாருங்க இவ்வளவு குப்பையா இருக்குது. என்னதான் இந்த யாழ் மாநகர சபை செய்யறதுன்னு தெரியல. நம்மள ஒரு பான் வண்டி பாத்துக்கோங்க, படம் எல்லாம் நிக்குது. இந்த இடம் அவ்வளவு குப்பையா இருக்குன்னு பாருங்க. இந்த வடிவா செஞ்சு எடுத்தாலே இதுல நல்ல பில்டிங்கள் கட்டி கொழும்பு லெவலுக்கு கொண்டு வரலாம். கொழும்புல இடம் இல்லைன்றாங்க. இங்க வேற மாசு அடைஞ்சிருக்குது. இதெல்லாம் எழுந்த இடம், அதாவது மீன் தொழில் செய்யறாங்க. பஸ் கொண்டு வருது பாருங்க. கேர்னர் பஸ் தான், கேர்னர் யாழ்ப்பாணம் பஸ் ரூட் ஓடுது. பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மெயின் ரோட் சந்திக்கு வந்துட்டோம். காக்கதீவு சந்தி நினைக்கிறேன். சரியா காக்கதீவுக்கு ஏறிட்டோம். இந்த இடத்துல குப்பை போட வேணாம் போட்டுருக்காங்க. அதை சுற்றி தான் எல்லாரும் நம்ம வயலுக்கு சும்மா இருப்பாங்கடா, குப்பை போட்டு இருப்பாங்க. இது தங்கால கடல். அதுக்கப்புறம் கடல் வந்துட்டு பாருங்க. இது ஒரு மெயின் கடல்னு சொல்லலாம். இங்க இருக்க காக்கதீவு இதெல்லாம் இது குப்பை மாடு. இங்கதான் குப்பை போடுறது. நீங்க எல்லாரும் ரோட்ல சும்மா சும்மா போடுவீங்க. இந்த காக்கதீவை சுத்தி இருக்கிறார்கள் இங்க வந்து குப்பை போட்டீங்கன்னா கொஞ்சம் மாசடையாம இருக்கும். இந்த குரல் கொஞ்சம் கட்டி ஆயிட்டு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. வயசுக்கு வந்துட்டேன் போல, அதான் குரல் கட்டையா இருக்கு. இதுதான் காக்கதீவு மீன் சந்தை. எவ்வளவு போட்டிக்குது பாருங்க. இன்னும் நிறைய பேர் தொழிலுக்கு போய் திரும்ப வந்திருக்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன். இதுதான் காக்கதீவு மீன் சந்தை, பாத்துக்கோங்க. வாழையெல்லாம் வளர்ந்து இருக்கிறேன். இன்னும் சனமா தான் இருக்குது. போக இன்னும் சனம் கூடும்னு நினைக்கிறேன். காக்கதீவு மீன் சந்தை பாத்துக்கோங்க. எல்லாரும் மீன் வாங்கணும்டா இங்க காக்கதீவை சுத்தி இருக்கிறார்கள். இங்க வந்து மீன் வாங்க. இவ்வளவு படகுகள் இங்க இருக்குது பாத்துக்கோங்க. வலையெல்லாம் இருக்கு. பாருங்க இவ்வளவு இந்த இடம் சும்மா இருக்கிறது. இந்த இடம் எல்லாம் ஒன்றுமே இல்லை. வயல் நினைப்பீங்க, வயல் கூட இல்லை. இது ஒன்றுமே இல்லை, சும்மா தான் இருக்கு இந்த இடம் எல்லாம். இந்த இடம் எல்லாம் நீங்க நினைச்சு செய்ய போனா வடிவா செய்யலாம். ஸோ பார்த்து கொண்டிருக்க பிசினஸ் மேன் இங்க வேற இதுல ஒரு கோயில் எல்லாம் இருக்குது. இந்த இடமெல்லாம் ஆக்கள் நடமாட்டமே குறைவுதான். சரியான யாழ்ப்பாணம், அதாவது எல்லாம் கேர்னர் அங்காளி இடத்துல இருந்து வேலைக்கு வராக்கள்ல இந்த நேரத்துல வருகிறோம். நாங்க இந்த நேரம் பார்த்தா அங்க போறோம். என்ன கொடுமை பார்த்தீங்களா. இந்த இடத்துல ஒரு சீ ஃபுட் கம்பெனி ஒன்று இருக்கு. இந்த பாருங்க என்ன கம்பெனினா சுகான் சீ ஃபுட் கம்பெனின்னு ஒன்று. காத்துக்கு போனே அடிச்சு கொண்டு போகுது. நான் என்னுடைய ட்ரைபோர்ட் ஒன்று இங்க பாருங்க. பனி எவ்வளவு சூழ்ந்து
இருக்கு. காலையில 9 மணிக்கிட்ட ஆகுது, 8:51. பனி எவ்வளவு சூழ்ந்து இருக்குது பாருங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பனி இந்த காலையில பனியில இதான் குப்பை மாடு வந்துட்டு, குப்பை மாடு காக்கறிய குப்பை மாடு வந்துட்டோம் நினைக்கிறேன். பக்கம் வந்து எனக்கு ஆரம்பிச்சு கடைசியா டிராவல் வித் டிடியோட ஒரு கசிதா பீச்சுக்கு தாத்தா நான் டிராவல் வித் டிடி இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. சாரி டிடி விலாக்ஸ், இதுல அவர்கிட்ட பேரு டிராவல் வித் டிடின்னு நான் செட் பண்ணிட்டு நான் டிடி விலாக்ஸ்ல மாத்திட்டேன். என்ன செய்யுது வேற ரோட் எவ்வளவு வடிவா இருக்குது, இந்த ரோட் எல்லாம் இவ்வளவு நீட்டா செஞ்சுக்காங்க. கொஞ்ச நாள் அங்கால ரோட்டெல்லாம் அதாவது என்னடா என்று சொல்லி மறந்துட்டேன். சரியான காத்தா இருக்கு நண்பர்களே. இந்த வீடெல்லாம் அரசாங்கத்தால கட்டி கொடுத்த வீடுன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் பேரு கட்டி கொடுத்துட்டு நைசா மழுப்பிட்டாங்க வேற வீட்டு நிலைமை. இப்ப இந்த வீடெல்லாம் அரசாங்கத்தால தான் கட்டி கொடுத்தது. வீடியோ ரொம்ப மட்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா இருக்கிற வச்சு நாம எடுக்க முடியும். சோ இதுல ஒரு கோயில் வருது, இந்த கோயில எப்ப பார்த்தாலும் நின்று கும்பிட்டு தான் எல்லாம் போவாங்க. இதால பயணம் போறாக்கள். சோ நீங்களும் நின்று கும்பிட்டு போங்க. இந்த குப்பை மாடு வந்துட்டு நண்பர்களே, நான் மாறி அது குப்பை மாடுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு குப்பைகள் இந்த இடத்துல குமிச்சிருக்கண்டு. இதுதான் காக்கதீவின் முக்கியமான ஒரு குப்பை மாடு. போக போக பெரிய அந்த உங்களுக்கு அந்த பறவைகள் பறக்குறது தெரியுமான்னு தெரியல. இதுல அந்த பறவைகள் எல்லாம் சரியா பறக்குது. அந்த இடம் தான் மெயின் குப்பை மாடு. குப்பை கொட்டி கிடக்கும் பாருங்க. இப்ப எது சாயங்கால நாட்டம் இல்லை இருந்தாலும் குப்பைதான், குப்பைதான். ஆனா வீடியோல சரியா தெரியல. அந்த இதுகள் புஷஸ் அந்த அதுல கம்பியா தெரியும்னு நினைக்கிறேன் தூரத்துல. அதுதான் குப்பை மாடு. பாருங்க பறவைகள் எல்லாம் பறக்குது. அந்த இடம் தான் இடம்ல தண்ணி அவங்க பாருங்க, கடல் மாதிரி தண்ணி வந்திருக்கு. இது வந்து எல்லாமே டிட்வா புயலின் தாக்கமே மட்டும்தான். எவ்வளவு தண்ணி. டிட்வா புயல் வந்து கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேலே ஆகுது, 1 மாசத்துக்கு கிட்ட ஆகுது. ஆனா இன்னும் இந்த தண்ணிகள் வத்தவில்லை. இதற்கான காரணம் என்ன மறக்காம சொல்லுங்க. எவ்வளவு தண்ணி. நான் இதால சில அடிக்கடி வாரினேன் தாத்தா காரணம்ன்றதுனால நான் தாத்தாவோட தான் போய் கொண்டிருக்கேன். இந்த இடத்துல தண்ணியே இருக்காது. இப்ப எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பாருங்க. இது எல்லாமே அந்த ஒரே ஒரு புயலால வந்த தாக்கம். அதுவும் அந்த புயல் யாழ்ப்பாணம் வரையில, யாழ்ப்பாணம் வராததுக்கே இவ்வளவு தாக்கம். யாழ்ப்பாணம் எல்லாம் வந்து என்ன கட்ட மட்டும் எனக்கு தெரியல சரியா. அங்க தூரத்துல ஒரு கோயில் தெரியுது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல வீடியோல தெரியுது. ரொம்ப கிளங்கிதான் நண்பர்களை இருக்கு, நான் அவனை செய்ய முடியாது. இந்த வயசுபடி எங்கள் ஏதோ செய்யறாங்க வழிபாடுன்னு தான் நினைக்கிறேன். சிவலிங்கம் எல்லாம் இருக்குது. இந்த கோயிலுக்கு நான் வந்ததே இல்லை. இதுல எங்க ஐயா கோயில் இருக்குன்னு கப்பியல் இல்லதான் எனக்கு தெரிஞ்சு. இந்த இடம் எல்லாம் கவர்மெண்ட் கைவிடப்பட்ட இடம். இங்க பழைய கார் ஒன்று போகுது, அவ்வளவு அழகாக இருக்கு இந்த காலப்பாக. இடம் எல்லாம் கவர்மெண்ட் கைவிடப்பட்ட இடம் வந்து நினைக்கிறேன். பில்டிங்கும் கட்டி கொடுக்கல, ஒன்றுமே இல்லை. பாவம் இருக்கிறார்கள். உடல முடிஞ்ச அளவு உதவியே இங்கே இருக்கிறார்கள் செய்யுங்க. இங்க ஒரு மீன் சந்தை வருது பாருங்க, அழகான மீன் சந்தை. முட்டி மீன் சந்தை என்றாலும் அழகாத்தான் இருக்குது சந்தை. ஓகே நண்பர்களே, இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மீனோட போறாரு பாருங்க. காங்கேசன் துறைக்கு இன்னும் 18 கிலோமீட்டர், கேரனருக்கு 5 கிலோமீட்டர், மானிப்பாய்க்கு 11 கிலோமீட்டர். ஸோ இதுதான் இந்த வீடியோக்கான கடைசி டெஸ்டினேஷன். ஸோ இதோட அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இங்கே ரோட்டை உள்ள அழகாக இருக்குன்னு பாருங்க, இந்த இடத்த உள்ள வடிவாக இருக்குன்னு பாருங்க. ஸோ ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். இது கடுமாங்கோயில். இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். இதோட உங்களோட வந்து விடைபெறுவேன்.